ராகவேந்தர் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவுக்கு உட்பட்ட திமுக பேரூராட்சி கழக செயலாளர் கீழ்குந்தா பேரூராட்சி 3வது வார்டு திமுக கவுன்சிலர் சதீஷ் மற்றும் திமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் 1வது வார்டு கவுன்சிலருமான சண்முகம் ஆகியோர் இருவரும் கீழ்குந்தா பேரூராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் என்பவரிடம் தனது வார்டில் ஒப்பந்த பணி எடுப்பதற்கு கமிஷன் கேட்டு மது போதையில் ஒப்பந்ததாரின் பணிபுரியவரிடம் வாகனத்தை மறித்து பணியை செய்ய விடாமல் தடுத்துள்ளனர். இது குறித்து ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் என்பவர் 3வது வார்டு திமுக கவுன்சிலர் சதீஷிடம் செல்போனில் பேசிய போது இந்த பணிக்காக பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு கமிஷன் கொடுப்பதாகவும் அதனால் வார்டு கவுன்சிலர் எனக்கு எந்தவித கமிஷனும் பணமும் ஏன் கொடுக்கவில்லை என ஆபாசமாக பேசி மிரட்டியது. அவருடன் இருந்த 1வது வார்டு கவுன்சிலர் சண்முகம் ஆபாசமாக பேசிய ஆடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவன். என்னன்னா வண்டியை ஏதோ கிராஸ் போட்டுட்டு பேசுறீங்களாமா? என்ன பேசுறோம்? பசங்க கூப்பிட்டாங்க. நான் சேர்மன்ட்ட நேத்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசியிருக்கேன். யார்கிட்ட? சேர்மன்ட்ட. சரி, சேர்மன் என்ன சொல்லுங்க, 2-3 நாளைக்குள்ள நான் உங்களுக்கு முடிவு தர்றேன்னு இருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி, நானு சும்மா இருக்கிறதுல நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு டிசிஷன் நீங்க எல்லாரும் கரெக்டா வந்தாதான் என்னோட கதையை நான் சொல்ல முடியும். பண்ணுங்கப்பா, நீ பண்ணுங்க. அண்ணா சதீஷனா, நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம கரெக்டா போனா கரெக்டா இருக்கணும். நாங்க பார்க்காத அரசியலா நீங்க? நீங்க நிறைய அரசியல் பாத்துட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நானும் அரசியல் பாத்திருக்கேன்னா நம்ம கட்சிக்காரன் தானே. ஏன் கூப்பிட்டாங்க? நீங்க வண்டியை கிராஸ் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது போர்டுல பேசுங்க. என்னோட வண்டி எந்த ஊர்ல நிறுத்தணும்? ஏன் மரியாதையா பேசுங்க. கவுன்சிலர்னு பார்க்க மாட்டேன். நாங்க எல்லாம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருவேன். இல்ல பசங்கிட்ட யாரும் ஒண்ணும் பேசல. இல்ல உங்களுக்கு பணம் வேணும்னா எல்லாருமே பெர்சன்டேஜ் தான் கேக்குறீங்க. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்க முடியும்? எல்லா இடத்துலயும் 7-8 தான் வாங்குறேன், 10 வாங்குறீங்க. இப்ப குந்தாவில 10 கொடுத்துருக்கேன். இதை விட நான் யாரு கொடுக்கணும்? எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்க முடியும்? வேலை செய்யறதா பெர்சன்டேஜ் கொடுக்கறதா? சரி, உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குது, அவருக்கு இருக்க சொல்லுங்க. என்னமோ மரியாதை எல்லாம் பேசுறாரு. இல்ல அதை விட்டுருங்க. இல்ல அதை பத்தி நீங்க பேசாதீங்க. நம்மளும் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து இப்ப வேலை செய்யறேன் பண்றேன். ஏங்க நீங்க அந்த கட்சிக்கார அந்த எனக்கு நம்மளுக்கு தெரியும், தெரியுங்களா? நீங்க வந்து ஒரு கவுன்சிலர் மதிக்காம இன்னொருத்தர் காசு கொடுத்து போறீங்க. யாரு இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அவர்தான் என்ன பேசுறாரு? இந்த போன்ல ரெக்கார்டு தானே? பன்னீர்செல்வம் சார், நீங்க என்னன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க வந்து பேரூர் கழகத்துல வந்து யார பாத்தீங்க? ஏங்க பேரூர் கழகத்துல இல்லங்க, இவங்க 2 பேருமே சேர்ந்தா இந்த காசு வாங்குனாங்க. உங்களுக்கு வருத்தத்தை விட முடியுமாங்க? என்ன விட முடியுமான்னு கேக்குறீங்க? என்ன விட முடியுமா? எவன் சொல்லி இங்க வந்து எந்த கவுன்சிலர் காசு கொடுக்காம எவங்கிட்ட காசு கொடுத்து போனீங்க? எந்த கவுன்சிலர்ட்ட கொடுக்கணும்? எந்த கவுன்சிலர் வேலைக்கு நீங்க வேலை செஞ்சீங்க? இது இவ்வளவு நாள் கவுன்சிலர்ட்ட நான் கொடுத்தது இல்ல. இவ்வளவு நாள் என்ன பண்ணுவேன், இவங்க சொல்ற ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன். எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் சேர்மன் கிட்ட தான். என்ன கணக்கு வழக்கு? சேர்மன் சொன்னாங்களா இந்த வாரில வேலை எடுத்தா அந்த கவுன்சில் காசு கொடுக்க கூடாது, எவனுக்காவது கொடுங்கன்னு சொல்லி சேர்மன் தான் சொன்னாங்களான்னு கேக்குறேன். எனக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அப்புறம் எல்லாரும் காசு வாங்கி போட்டாங்கல்ல, எல்லாரும் காசு வாங்கி போட்டாங்க, வந்து காசை வாங்கி தின்னுட்டு போனாங்க நீங்க சொல்லிட்டீங்க. சரிங்களா? மேல இப்படி பிரச்சனைகள் இருக்கு. இருங்க, எல்லா இடத்துலயும் ஏமாத்து. சேர்மன் சொன்னா வைஸ் சேர்மன் சொன்னா அந்த காசை தின்னுட்டு அவங்க எவனுக்கோ கொடுத்துட்டு போவீங்களா? எவனுக்கோ கொடுத்துட்டு போலாங்க. கவுன்சிலர் அது என்னமா? அப்ப அதுக்கு வாங்க பாரு, உங்க பிரச்சனைகளை நீங்க முடிச்சிட்டு காசு கேளுங்க, நான் தர்றேன். அதான் வரேன் போறவனுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது எனக்கு. அப்போ அந்த கவுன்சிலருக்கு கொடுக்காம வரவங்க போறவங்க நீங்க கொடுப்பீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா உங்க சேர்மன் கையில காசு சொல்லுங்க. சேர்மன் உடைய கையில வந்து கவுன்சிலர் காசு கொடுத்துட்டீங்களா? நான் கொடுக்கலையா? யாரு கொடுத்தீங்க? எப்படி யாரு கொடுத்தீங்க? நான் யாருக்கும் காசு கொடுக்கல. யாரு கொடுக்காம வேலை செஞ்சீங்க? அப்புறம் எவன் வாங்கிட்டு போனாத? எல்லாரும் சேர்ந்து கேட்டா நான் எவனுக்கு எங்க காசு கொடுப்பேன்? எல்லாரும் எவன் கேக்குறான்? அவன் எவன் கேக்குறான்? சேர்மன் கேட்டானா வைஸ் சேர்மன் கேட்டானா? எவன் கேட்டாங்க? சொல்லுங்க, எவன் கேட்டான்னு சொல்லுங்க. எல்லாரும் தான் கேக்குறாங்க. எல்லாருக்கும் எவங்க கேட்டா? நான் கேட்டேன். அந்த வார்டு கவுன்சிலர் கேட்டாரு உங்ககிட்ட. நீங்க எந்த வார்டுங்க?